ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் 21 இயர்ஸாக நான் எப்படி இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி வைக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் மாவு அரைக்கிற மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி கிரைண்டர் க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இட்லி அண்டு தோசை ரொம்ப சூப்பராக வரும். இட்லி நல்ல சாஃப்டாக இருக்கும், தோசையும் நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ நாளும் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோமே அப்படின்ட்டு கண்டிப்பாக நினைப்பீங்க. கூடவே மாவு அரைச்சி முடித்த உடனே கிரைண்டரும் இவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணலாமா அப்படின்ட்டு கண்டிப்பாக நினைப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை மாவு அரைக்கிறதுக்கு நான் இந்த டம்ளரில் தான் 5 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். நல்லா குவிச்சே எடுத்துக்கிறேன். 5 டம்ளருமே நல்லா குவிச்சு எடுத்து இதை வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 டம்ளர் இதே மாதிரி குவிச்சு அந்த முழு உளுந்து இருக்குதுல்ல, உருட்டு உளுந்து, அதில் 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறேன். இப்போ அரிசியும் உளுந்தையும் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ கிளைமேட் நல்லா இருக்குங்கிறனால வெளியிலே ஊற வைக்கிறேன். சப்போஸ் வெயில் சீசனில் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் எதுக்கு வைக்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் நம்ம கொஞ்சம் டைம் ஜாஸ்தி ஆகிடுச்சி அரைக்கிறதுக்கு அப்படின்னா உளுந்து ஒரு மாதிரி புளிப்பு நுரைச்சி வந்துடும். அதனால தான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். இப்போ கிரைண்டர் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு உளுந்து அந்த வெந்தயம் ஊற வச்சுருக்குறோம்ல அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் ஓரளவு தாராளமாகவே தண்ணி விட்டு அரைக்கலாம். அப்பப்போ நம்ம அங்கங்கே ஒட்டி இருக்கிற உளுந்து இதெல்லாம் எடுத்து விட்டுருப்போம். அப்பப்போ தண்ணி தெளித்து ஒரு 20 நிமிஷம் நல்ல தண்ணி தெளித்து மாவை உளுந்த மாவு நல்ல பொங்க அரைச்சிக்கலாம். 20 நிமிஷத்துலேயே நல்ல உளுந்த மாவு நல்லா அரைப்பட்டுரும். நம்ம கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறதுனால ஈஸியாக அரைப்பட்டுரும் உளுந்த மாவு. 20 நிமிஷத்துலேயே அரைப்பட்ட உடனே நான் இதை தனியாக வலிச்சுலாம் எடுக்க மாட்டேன். பொதுவாக உளுந்த மாவு தனியாக அரைச்சிட்டு அதுக்கு பிறகு அரிசி மாவு அரைப்பாங்க. நான் எப்போவுமே உளுந்த மாவு ஒரு 20 நிமிஷம் அரைப்பட்ட உடனே அது கூட ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்குவேன். நான் இப்போது ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், அரிசியும் சேர்த்து போட்டு அரைச்சோம் அப்படின்னா இட்லி சாஃப்டாக வருமா அப்படின்ட்டு யோசிக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப சாஃப்டாக வரும். அதுக்கும் நான் எந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி உளுந்து ஊற வச்ச தண்ணியே விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் அரிசி போட்ட உடனே கொஞ்சம் தாராளமாகவே நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்கும். அரிசி போட்டு திருப்பி ஒரு 20 நிமிஷம் ஆட்டினீங்கன்னாலே போதும். மாவு அரிசியும் நல்லா அரைப்பட்டுரும். இப்போ இட்லிக்கு ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும். இட்லி ரொம்ப சாஃப்டாக வராது. அதுக்காக ரொம்ப குறைந்த அரைச்சோனாலும் அது ரொம்ப நல்லா இருக்காது, ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 20 நிமிஷத்தில் இந்த மாதிரி நைஸாக அரைப்பட்டுரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2.5 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், கையை வச்சு உப்பு போட்டு கலக்கி விட்டால் தான் மாவு புளிக்கும் அல்லது புளிக்காது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம கிரைண்டரில் அரைக்கிறதுனால மாவு சட்டுன்னு புளிச்சிடும். உப்பு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நான் பாதி மாவை ஒரு பாத்திரத்தில் வலித்து எடுத்துக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு எடுக்கிற மாவு நான் இட்லிக்கு யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு பாதி மாவை எடுத்த பிறகு நான் திருப்பி ஒரு 3 to 5 மினிட்ஸ் திருப்பி அரைய விடுவேன். அந்த மாவை தான் நான் தோசைக்காக தனியாக எடுத்து ஒரே கிரைண்டரில் அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி எடுக்கிற மாவு இட்லிக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ எடுக்கிறது மாவு தோசைக்கு யூஸ் பண்ணிக்குவேன். தோசைக்கு கொஞ்சம் மாவு நைஸாக இருந்தால் தான் ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால தான் நான் ஒரு 3 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி தோசைக்கு எடுத்தேன். இப்போ நம்ம தோசைக்கு கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி விட்டு கலக்கி வைக்கலாம். அதனால் நான் இந்த கிரைண்டர் ஓடிட்டுருக்குல்ல, அதிலே நான் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஓட விட்டோம் அப்படின்னா நீட்டாக அந்த கிரைண்டரு கல்லில் இருக்கிற மாவு எல்லாம் அழகாக வந்துடும். இப்போ இந்த தண்ணியை நான் தோசைக்குன்னு எடுத்து வச்சுருக்கோம்ல, 2வது எடுத்து வச்சுருக்க மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது அப்படின்ட்டு. பட் நமக்கு புளிச்சு இன்னொரு 8 மணி நேரம் புளிச்சு வரும்போது அது கரெக்டாக நம்ம தோசை சுடும்போது தண்ணி ஊற்ற தேவையில்லை. அந்த அளவுக்கு சூப்பராக வந்துடும். இப்போ இது இட்லி மாவு. இதுவும் ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். இது தோசைக்குன்ட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எதுவுமே கையே யூஸ் பண்ணலை, எல்லாமே கரண்டியை வச்சு தான் இது பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் சூப்பராக ஒரு 8 மணி நேரத்தில் அழகாக புளிச்சு வந்துடும், பொங்கி வந்துடும் மாவு.
இட்லியும் சூப்பராக வரும். இப்போ திருப்பி கொஞ்சமாக கிரைண்டரில் தண்ணி விட்டு அலசி எடுத்து அதை வந்து நம்ம சப்போஸ் தண்ணி தேவைப்பட்டுன்னா இந்த தண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இட்லி மாவு ஒரு 8 மணி நேரம் கழித்து இட்லி மாவு இந்த மாதிரி பொங்கி வந்திருக்குது பாருங்கள். இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி ஊற்றும்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு நல்லா கொதித்த பிறகு நல்ல தண்ணி நல்லா தளதளன்னு கொதித்த பிறகு நம்ம இட்லி இந்த பிளேட்டில் வந்து இட்லி ஊற்றி அவிச்சோம் அப்படின்னா கரெக்டான பக்குவத்தில் இட்லி அவிஞ்சு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், நான் ஒரு 7 to 8 மினிட்ஸில் வெந்துடுச்சு நம்மளோட இட்லி. நான் அதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி. இந்த இட்லி மாவில் நீங்கள் தோசை ஊற்றுறதுக்கும் நம்ம வந்து கூட கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் அரைச்சிட்டு அந்த நைஸாக அரைச்ச மாவில் இந்த இப்போ எடுத்து வச்சுருக்கிறோம்ல, இது தோசைக்கு கரைச்சி வச்சுருக்கிற மாவு, இதில் தோசை சுடுறதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். இதே மாதிரி மெத்தடில் அரைச்சி நீங்கள் இட்லி தோசை செஞ்சு பாருங்கள். கடைசி வரைக்கும் நமக்கு இட்லி வந்து இட்லி மாவும் இட்லியும் நல்லாயிருக்கும், தோசையும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய், டேக் கேர்.